மார்வெல் டிசி மாதிரியான காமிக் புக்குகள் இந்தியாவிலேயும் இப்போ பிரபலமாகிட்டு வருது. பழைய காமிக் புக்குகளை பல கோடி கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்படி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட டாப் 5 காமிக் புத்தகங்களுடைய லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 5 மார்வெல் காமிக்ஸ் இஷ்யூ 1. 1939ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த காமிக் ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரசிச்சு பார்த்த அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா எல்லாரையுமே நாம பார்த்துருக்கவே முடியாது. இந்த ஒரு இஷ்யூல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நேமோர், ஹியூமன் டார்ச் இவங்க எல்லாமே இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தாங்க. அதோட கேப்டன் அமெரிக்கா குறித்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனும் இந்த ஒரு இஷ்யூல இருந்திருக்கும். அதனாலேயே இந்த காமிக்கை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே தேடக்கூடிய காமிக்கா இருக்கிறதாலேயே இது $2.4 மில்லியன் விற்பனை ஆகியிருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 20 கோடியே 7 லட்சம் ரூபாய்க்கு 2022ஆம் ஆண்டு விற்பனையாகி இருக்கு. மார்வலுடைய முதல் காமிக் இஷ்யூ அப்படிங்கறதாலேயே இதுக்கு இவ்வளவு விலை. நம்பர் 4 கேப்டன் அமெரிக்கா இஷ்யூ 1. இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் 1941ஆம் ஆண்டு இந்த கேப்டன் அமெரிக்கா இஷ்யூ 1 ரிலீஸ் ஆனப்போ அதனுடைய அட்டை படமானது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அதனுடைய அட்டை படத்துல அந்த காமிக்குடைய சூப்பர் ஹீரோவான கேப்டன் அமெரிக்கா ஹிட்லரை பஞ்ச் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இதனாலேயே சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு போருக்கு போகக்கூடிய சோல்ஜர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு காமிக்கை விரும்பி வாங்கி படிச்சாங்க. அதோட ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே அமெரிக்கன் ஐகானா மாதிரி அமெரிக்கர்களுடைய ப்ரொபகண்டா திங்காவும் இந்த ஒரு சூப்பர் ஹீரோ மாறினாரு. அதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச கேப்டன் அமெரிக்கா. அந்த ஸ்டீவ் ரோஜர்ஸ் எனப்படக்கூடிய கேப்டன் அமெரிக்கா முதல் முறையா அப்பீரான இஷ்யூ அப்படிங்கறதாலேயே இந்த இஷ்யூவானது எல்லாராலையும் விரும்பி வாங்கப்படக்கூடிய இஷ்யூவா இருக்கு. இதனுடைய விலை $3.1 மில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 26 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு போயிருக்கு. நம்பர் 3 ஆக்ஷன் காமிக்ஸ் இஷ்யூ 1. இப்போ வரைக்குமே காமிக் புக்னு சொன்னாலே எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பிக்சர்னா சூப்பர்மேன் ஒரு பச்சை நிற காரை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு பிக்சர் தான். ஏன்னா டிசி மட்டும் கிடையாது, இந்த காமிக் புத்தகங்களே உருவாகிறதுக்கு அடிப்படையா இருந்த ஒரு காமிக்னா அது இந்த ஆக்ஷன் காமிக்ஸ் இஷ்யூ 1 தான். ஏன்னா இதுல தான் சூப்பர்மேன் முதல் முறையா அறிமுகமாகி இருந்தாரு. இந்த இஷ்யூவானது 2021ஆம் ஆண்டு $3.25 மில்லியன் விற்பனையாகி இருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 27 கோடியே 18 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கு. நம்பர் 2 அமேசிங் ஃபேண்டசி இஷ்யூ 15. 1962ஆம் ஆண்டு காமிக் புக் உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்டான்லி உருவாக்கி இருந்தாரு. அதுதான் ஸ்டான்லியுடைய கிரேட்டஸ்ட் படைப்பா இருக்கக்கூடிய நம்ம ஸ்பைடர்மேன். அப்படி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் முதல் முறையா அறிமுகமான ஒரு இஷ்யூ தான் இந்த அமேசிங் ஃபேண்டசி இஷ்யூ 15. ஸ்பைடர்மேன் முதல் முறையா அறிமுகமான இஷ்யூ அப்படிங்கறதாலேயே இந்த ஒரு காமிக்கானது $3.6 மில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 30 கோடியே 11 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிருக்கு. அதாவது 30 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம், 10 கார் கூட வாங்கலாம். நம்பர் 1 சூப்பர்மேன் இஷ்யூ 1. 1938ஆம் ஆண்டு ஆக்ஷன் காமிக்ஸ் இஷ்யூ 1ல சூப்பர்மேன் அறிமுகமானதுக்கு அப்புறம் சூப்பர்மேனை வச்சு தனி சீரிஸா உருவாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிசி ஆனது சூப்பர்மேன் இஷ்யூ 1 1939ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சூப்பர்மேன் இஷ்யூ 1ல சூப்பர்மேனுடைய ஆரிஜின் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. கிரிப்டோ கிரகத்துல இருந்து பூமிக்கு அவர் வந்ததை பத்தியும், பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி கிளார்க் கென்ட்டா மாறினாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த சூப்பர்மேன் இஷ்யூ 1ல தான் அவங்க விவரிச்சிருப்பாங்க. $5.3 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 44 கோடியே 33 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிருக்கு.